சக்திவானேஸ்வரர் திருக்கோயில் திருமுற்றம். இத்தலமானது கும்பகோணத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் சக்தி முற்றம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அருகிலேயே பட்டீஸ்வரம் தேனிபுரீஸ்வரர் கோயில் உள்ளது. இத்தலத்தில் வீட்டிருக்கும் மூலவர் ஸ்ரீ சக்திவானேஸ்வரர் என்றும், ஸ்ரீ சிவகொழுந்தீஸ்வரர் என்றும், ஸ்ரீ சக்தி தழுவிய உடையார் என்றும், ஸ்ரீ தல்வக்குலைநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அம்மையாக ஸ்ரீ பெரியநாயகி என்றும் பிரகன்நாயகி என்றும் அழைக்கப்படுகின்றார். தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலமாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் உள்ள இறைவனே திருஞான சம்பந்தருக்கு நடந்து செல்வதால் கால்கள் வலிக்கக்கூடும் என்ற காரணத்தால் அவருக்கு முத்துப்பந்தலான கூடாரத்தினை எம்பெருமான் ஈசன் வழங்கினார். இத்தலத்தின் வரலாறாக இருவகை புராண கதைகள் கூறப்படுகின்றன. முதலாவது புராண கதையாக பார்வதி தேவி மணலினால் லிங்கம் அமைத்து சிவனை வழிபட்டு வந்தார். இவ்வாறு இருக்கையில் காவிரி ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டது. இவ்வெள்ளத்தின் காரணமாக லிங்கத்துக்கு சேதாரம் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அன்னை பார்வதி தேவி லிங்கத்தை கட்டி அணைத்ததாக கூறப்படுகிறது. இல்லிங்கத்தினை கட்டி தழுவியதாக பின் எம்பெருமான் ஈசன் அருள் புரிந்து தேவியை கைலாயத்திற்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இவ்வாறு இறைவனை தேவி அழைத்ததால் இறைவனுக்கு ஸ்ரீ தல்வக்குழிந்தநாத பெயர் வர காரணமாயிற்று. இன்னொரு புராண கதையாக காவிரியாற்றில் அருகேயுள்ள சூல தீர்த்தத்தில் சக்தி சிவனை நோக்கி ஒற்றை காலில் நின்று கடும் தவத்தினை மேற்கொண்டார். ஈசன் சக்தியின் தவத்தினை சோதிக்கும் பொருட்டு அக்னி சொரூபமாக தோன்றினார். அக்னி சொரூபமாக தோன்றியிருப்பது எம் இறைவனே என்பதை உணர்ந்த பார்வதி தேவி சிவன் கொழுந்தாக எரியும் அவ்ஜோதியை கட்டி அணைத்து முத்தமிட்டாள். இதனால் இவ்வூர் சக்தி முற்றம் என பெயர் பெற்றது. சக்தி முற்றமாகவும் சக்தி முத்தமாகவும் கூறப்படுகிறது. இறைவனை சிவகொழுந்தீஸ்வரர் என அழைத்து வந்தார்கள். இங்கு இறைவன் சுயம்புவாக அருள்பளித்து வருகின்றார். பழங்கால சோழர்களின் தலைநகராக பழையாற்றின் கீழ் உள்ள ஊர்களில் இவ்வூரும் ஒன்றாகும். இத்தலத்தினை அரசி செப்பியமாதேவி அவர்களால் இக்கோயில் கட்டப்பட்டது. இக்கோயில் வடிவமைப்பதற்காக கிரனைட் கற்களை வெட்டி எடுத்து இத்தலத்தினை உருவாக்கினார்கள். ராஜராஜ சோழன் அவர்களால் நன்கொடை வழங்கப்பட்டு நேர்த்தியாக புதுப்பிக்கப்பட்டது. இத்தலத்தில் சூரிய புஷ்கரணி மற்றும் சூழல் தீர்த்தம் உள்ளது. தலவிருட்சமாக பில்வம் காணப்படுகிறது. இங்கு பார்வதி தேவி ஒரு காலை தரையில் ஊன்றி மறுகாலை ஆவுடையார் மீது மடக்கி வைத்து தனது இரு கைகளாலும் லிங்கத்தினை அணைத்திருப்பது வேறு எங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். தனி சன்னதியில் இவ்வாறு அன்னை பார்வதி தேவி சிவனை அணைத்திருப்பதை காணலாம். இறைவனை வணங்குவதால் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். கணவன் மனைவிக்கு உள்ள வேற்றுமை அகலும் என்பார்கள். திருநாவுக்கரசர் சிவனை பற்றி இவ் ஆலயத்தில் 10 பாடல்கள் பாடியுள்ளார். ராஜகோபுரம் 5 நிலைகள் கொண்டது. பார்வதி தேவி, அகஸ்தியர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், அருணகிரிநாதர், ராமலிங்க அடிகள் இங்கு சிவனை வழிபட்டார்கள். பார்வதி தேவிக்கு இங்கு 2 சன்னதிகள் உள்ளன. நுழைவாயில் வல்லபை விநாயகர் வீற்றிருக்கின்றார். கோபுர நுழைவாயிலின் இருபுறமும் விநாயகர் மற்றும் முருகன் அருள்பளித்து வருகின்றார்கள். கருவறையில் இருபுறமும் சோமஸ்கந்தர் மற்றும் ஸ்தல ஐதீகமூர்த்தி சிலைகள் காணப்படுகின்றன. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அகத்தியர், நடராஜர், லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை மற்றும் சண்டிகேஸ்வரர் அருள்பளித்து வருகின்றார். நரைவிட தூது எழுதிய கவிஞர்
இத்தலத்தில் வாழ்ந்ததாக கூறப்பட்டு வருகிறது.